வயதிற்குள் வரும்போது யமதர்மராஜா இறப்பை பொறுப்பேற்கும் தேவன் தூதரை அனுப்புகிறார். ஆனால் மார்க்கண்டேயன் இறப்புக்கு பயந்து விடவில்லை. அவன் சிவலிங்கத்தில் கட்டியணைத்து ஓம் நம சிவாய் என்று உச்சரிக்கத் தொடங்குகிறான். யமன் நேராக வந்து விடுகிறார். அவன் மார்க்கண்டேயனை சிவலிங்கத்திலிருந்து பிடித்து இழுக்க முயற்சிக்கிறான். சிவபெருமானின் கோபம் அந்த தருணத்தில் சிவபெருமான் கோபத்துடன் கால பைரவராக தோன்றி யமனை முந்தியரங்கில் வீழ்த்துகிறார். அவர் கூறுகிறார், என் பக்தனை தொட நியாயமில்லை. யாரும் உண்மையாக என்னை நம்பி வழிபட்டால் நான் அவரை காப்பேன். சிவபெருமான் யமனை உயிருடன் விட்டும் அவரை எச்சரிக்கிறார். சிவபெருமான் மார்க்கண்டேயனை நித்தியயுவனாக என்றென்றும் 16 வயதுள்ளவனாகவே ஆசி அளிக்கிறார். மார்க்கண்டேயன் பிறகு சாந்தமாக வாழ்ந்தார். பக்தி வழியில் சென்று மார்க்கண்டேய புராணம் எனும் சாஸ்திரத்தை உருவாக்கினார் என்று நம்பப்படுகிறது. கதையின் முக்கிய பாடங்கள் 1. உண்மையான பக்தி